ஹலோ ஆல், ஐ எம் சாரா. இந்த வீடியோவில் ஒரு குட்டி ட்ரெஸ்ஸு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மினியேச்சர் ட்ரெஸ்ஸு. பிரின்சஸ் கட்டில் வந்து நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். நெக்குக்கு வந்து கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி அப்படியே திருப்பி பேக் சைடில் போட்டு அயன் பண்ணியிருக்கேன். அதான் நெக்கு வந்து சூப்பராக ஃபினிஷிங்காக வந்திருக்கு. எங்கிட்ட வந்து ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் கொஞ்சம் வந்து ப்ளவுஸ் சாரீ கிளாத்தில் ப்ளவுஸ் வந்துச்சு. கொஞ்சம் கிளாத் வந்து மிச்சம் இருந்துச்சு. இந்த கிளாத் வந்து எனக்கு வேறு எதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் விருப்பம் இல்லை. இந்த பட்டிக்கு கீழே வச்சு உள்ளே தெரியாமல் அடிப்பாங்க, எக்ஸ்ட்ரா துணின்னு சொல்லிட்டு. அதுக்கும் வச்சு அடிக்க விருப்பம் இல்லை. ஏன்னா கிளாத் வந்து சூப்பராக இருந்துச்சு. சரி, நம்ம ஒரு குட்டி ட்ரெஸ் ஒன்று தைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி தான் தைச்சிட்டு இருக்கேன். அவுட்லுக் வந்து செம்மையாக இருக்குது. நான் டாலில் போட்டு ஃபினிஷிங் முடியும் போது ஒரு வீடியோ போட்டிருக்க பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் அதை பார்த்துட்டு. இந்த மாதிரி குட்டி குட்டி ட்ரெஸ் வந்து யார் மேக் பண்ணுவாங்க அப்படின்னா 6 மந்த் டெய்லரிங் கிளாஸ் போகிறவங்க கண்டிப்பாக ஆல்பம் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் வந்து அவங்க மேக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் என்ன ட்ரெஸ் வந்து இன்றைக்கி தைக்கிறீங்க, அதாவது சன் சூட்டாக, அப்போது அந்த பெரிய சைஸுக்கான சன் சூட்டை வந்து சின்னதாக ஒரு மினியேச்சர் ட்ரெஸ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ராக் தைக்கிறீங்களா, பெரிய ஃப்ராக் வந்து தைப்பீங்க, 2 வயசு குழந்தைக்கு 1 வயசு குழந்தைக்குன்னு சொல்லி நீங்கள் பெருசாக தைப்பீங்க. அப்படி பெருசாக தைக்கும்போதே சின்ன கவுன், இந்த மாதிரி டால்க்கு போடுற மாதிரி சின்ன கவுன் ஒன்று தைச்சிக்கோங்க. உங்களுக்கு கடைசி நேரத்தில் ஆல்பம் ரெடி பண்ணும்போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி நேரத்தும் போது நம்ம அவசரப்பட்டு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லி நீங்கள் தேடி நீங்கள் அவசர அவசரமாக பண்ணுவீங்க. அப்படி அவசியமே இல்லை. ஒரு ட்ரெஸ் நீங்கள் மேக் பண்ணிங்கன்னா அதுக்கு ஸ்மால் ட்ரெஸ் ஒன்று உடனே மேக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னடா நான் வந்து பெரிய ப்ளவுஸே தைச்சிட்டு இப்போ சின்ன ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி காட்டுறாங்கன்னு பார்க்காதீங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. அது இல்லாமல் என் பேபி டாலுக்கு வந்து ரொம்ப நாளாக புது ட்ரெஸ் வந்து நான் தைக்கலை. இன்றைக்கி வந்து தைச்சி நான் போட்டு பார்க்க போகிறேன். அந்த ஷோல்டரோட சைஸும் நெக்கோட இதுவும் பாருங்களேன். எனக்கு அந்த ரெண்டுமே நீட்டாக ஃபினிஷ் ஆன மாதிரி இருக்குது. இப்போ வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணி எடுக்கணும். மொத்தமாக இதோட அளவு வந்து 2 இன்ச்சு தான். அதாவது 4ஆல் டிவைட் பண்ணால் 2 வரும்ல, அந்த இன்ச்சு தான். 7 இன்ச் மொத்தமாக நான் 8 இன்ச் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டில் 4, பேக்கில் வந்து 4 இன்ச் வர மாதிரி. ரொம்ப சின்ன ப்ளவுஸு. ஃபினிஷ் பண்ணிட்டேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கர்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஹைட்டு லென்த்து வந்து எப்படி எடுக்கணும்னா, இப்போது 7 இன்ச் வந்து இடுப்போட சுற்றளவு வருது அப்படின்னா நீங்கள் வந்து 7 அப்படின்னா 14 இன்ச் எடுத்துக்கோங்க. ஏன்னா 1 இன்ச் வந்து நீங்கள் ஃபோல்டு பண்ணிங்கன்னா அந்த 1 இன்ச் வந்து உள்ளே போயிடும். அதுக்காக எக்ஸ்ட்ரா வந்து 1 இன்ச் வந்து தையலுக்காக விட்டுக்கோங்க. 1 இன்ச்சு கூட வேண்டாம். 1 இன்ச் இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, அந்த பக்கம் 1/2 இன்ச், 1 இன்ச் வரும். தையலுக்காக விட்டுக்கோங்க. இடுப்பு சைடில் வந்து கொஞ்சம் அந்த பெல்ட் பீஸுன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் கனமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் பட்டுப்பாவாடை சட்டைக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து இதில் வந்து எலாஸ்டிக் வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு 7 இன்ச் வந்து இடுப்பு சுற்றளவு அப்படின்னா எலாஸ்டிக் வந்து நான் ஒரு 5.5 எடுத்துக்கிறேன். 2 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க எலாஸ்டிக்கை வந்து, ஏன்னா நல்லா அது இழுத்து கொடுக்கும். அதுக்காக இப்போ ஃபினிஷிங் பண்ணிட்டேன். இப்போ டால்க்கு போட்டிருக்கேன் பாருங்கள்.
இந்த ட்ரெஸ் வந்து டாலில் ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இதை கரெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கமெண்ட் கூட பண்ணுங்கள். நான் திருத்திக்கிறேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. தேங்க்யூ.